வணக்கம் அன்புள்ளங்களே. தெய்வ புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் சிவயோகியின் யோக விளக்க உரை. அறத்துப்பால் அதிகாரம் எண் 3 நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கத்தால் இயல்பாக நீர்த்து போனவர்களின் பெருமையை பகிர்ந்து கொள்ள துணிவு வேண்டும். துறந்தார் பெருமை துணைகூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தாரின் பெருமையை துணையாக கூறினால் உலகமோ இறந்தவர்களை எண்ணிக்கொண்டது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இரண்டின் வகை தெரிந்து இங்கே இயல்பாக ஆனவர்களின் பெருமையை பேசுவதே உலகம். உரமென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. உயிர் என்ற தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வாழ்வென்ற ஆதாரத்திற்கு விதை. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாளும் கரி. ஐந்தாக பிரிபவனின் ஆற்றலை அகழ்விளக்கின் தீபம் போல் காக்கும் தலைவனே யானையடக்கிய இந்திரன். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். அரிய செயல்களை செய்பவர் பெரியவர்கள், அரிய செயல்களை செய்ய தெரியாதவர்கள் சிறியவர்கள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை, பார்வை, தொடுதல், கேட்டல், முகர்தல் என ஐந்தின் வகையாக அறிவதே உலகம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைவான மனிதர்களின் பெருமையை மண்ணில் மறைவான மொழி காட்டிவிடும். குணமென்னும் குஞ்சேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணமென்ற குன்றின் மேல் நிற்பவர்கள் கோபத்துடன் கன நேரம் கூட இருப்பது கடினம். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அந்தம் என்ற முடிவை அறிந்தவர்களே அந்தணர்கள். மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அவர்களே அறமுடையவர்கள். நீத்தார் பெருமை அதிகார பொருள் விளக்கம். போதும் என்ற நிறைவை தரும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து நிறைவு அடைந்தவர்களை விரும்பி அறிய துணிவு அவசியம். இறந்தவர்கள் எல்லாம் நிறைவானவர்கள் என்று எண்ணக்கூடாது. இரண்டால் ஆன உலகை புரிந்து கொள்ள வேண்டும். புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதே சிறந்தது. அப்பொழுது மனித ஆற்றல் முற்றிலும் உணரப்பட்டு இந்திரனை போல் வாழலாம். இத்தகைய பண்புள்ளவர்களே அரிய செயல்களை செய்வார்கள். புலன்கள் புலப்படுத்தும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தால் இந்த உலகை அறிகிறோம். நிறைவானவர்கள் பெருமையை போற்றுவதே மறைநூல்கள். நற்குணம் அடைந்தவர் கோபத்தை அதிக நேரம் தக்க வைத்துக் கொள்வது இல்லை. அந்தணர் என்போர் யாவரும் எல்லா உயிரும் இன்புற்று மகிழவே எண்ணுவார். மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம், இறைமை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சிவயோகி.